ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மாம்ஸ் சீக்ரெட். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி தட்டை. 2 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் 3 பூண்டு, ஒரு 5 காஞ்ச மிளகா நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இது 2ஐயும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பூண்டும் காஞ்ச மிளகாவும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்சி எடுத்த உளுந்து பவுடரும் உடச்சக்கடலை பவுடரும் நான் சேர்த்துக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இது கூடவே நீங்கள் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் தட்டி தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். நான் சின்ன சின்னதாக 2 பார்ச்மெண்ட் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் வரத்துக்காக நான் மெஷரிங் கப் எடுத்திருக்கேன். நல்லா ஈவனாக வரத்துக்காக இந்த மாதிரி நீங்கள் மெஷரிங் கப் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்கும் அண்ட் ஈவனாகவும் வரும். இப்போ இதை நம்ம சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டுடலாம். தட்டை குக் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷமாவது எடுக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். நம்மளோட தட்டை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Thank you for watching.